ஹாய்ங்க. நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு ஒவ்வொரு நாள் மதியமும் ஒவ்வொரு மாரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம்ங்க, டக்குனு வந்து எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எள்ளு வந்து ஆட்டுவாங்க. நான் எப்பவுமே ஆட்டுற மில்ல வந்து. இந்த நல்லெண்ணெய் வந்து எப்படி சுத்தமா ஆட்டுறது, என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு லாங் வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க்கும் நான் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டிட்டு வரதுக்கே வந்து ஒரு மணி 3, 3:15 கிட்ட ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் தான் ஆட்டுறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட்டமா இருக்கும். வெயிட் பண்ணி தான் ஆட்டுற மாரி இருக்கும். நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு வச்சேன். அந்த சாப்பாடு குக் ஆகுற டைம்லேங்க அந்த பன்னீர் மேக்கர் வந்து நானு மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 1 வீக் ஆச்சு வந்து. அ குவாலிட்டி வந்து அவ்ளோ சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த பன்னீர் மேக்கருக்கு வந்து இன்னைக்கு வேலை குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா ஒரு சின்ன பேட்ச் பன்னீர் மட்டும் வீட்ல பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 3/4 லிட்டர் பால் தான் வந்து காய்ச்சியிருந்தேங்க. வினிகர் நான் எதுவும் ஆட் பண்ணல. லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே கொட்டை இல்லாம வடிச்சு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பால் திரிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லெமன் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அதனால வந்து நல்லா ஒரு 2, 3 தடவ வந்து தண்ணீல வாஷ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து அந்த லெமனோட புளிப்பு ஃப்ளேவர் வந்து அந்த பன்னீர்ல இல்லாம இருக்குங்க. அந்த பன்னீர் அப்படியே வந்து கொஞ்சம் செட் பண்ண வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து வந்தாச்சு. சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மதியம் வந்து எப்பவுமே எனக்கு வந்து சூடா வச்சுப்பேங்க. ஒரு 2 மணிக்கு மேல வைப்பேன். பாப்பா வந்து சாயந்தரம் வந்து எப்பவுமே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் என்னெல்லாம் குக் பண்ணேன்னா, பருப்புங்க, ரசம், அதுக்கப்புறமா வந்து சுக்குட்டி காய் போட்டு ஒரு புளிக்குழம்புங்க, சுண்டல். புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்க. பாய்.